இயக்குனர் ராம்கோபால் வர்மா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரஜினி சாருக்கு சினிமாவில நடிக்கவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா நியூஸ் சொல்லியிருக்காரு. அவரு ஸ்லோ மோஷன் வச்சுதான் சினிமா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைன்னா ரஜினி சாரால சினிமாவில நினைக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. Rajinikanth a good actor? I don't know. Without slow motion, I don't know if Rajinikanth can exist. இந்த விஷயம் தான் ரொம்ப ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. குறிப்பா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இயக்குனர் ராம்கோபால் வர்மா மேல பயங்கர அதிருப்தியா இருக்காரு. ஏன் அவர் அப்படி சொன்னாரு, இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. இயக்குனர் ராம்கோபால் வர்மா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்ல ரஜினிகாந்த் இந்தி நடிகர் அமிதாப் பச்சனோட நடிப்பு பார்த்தேன். ரெண்டு பேருக்குமே சுத்தமா நடிப்பு வரல. அதுவும் ரஜினி சார்லாம் வாக்கிங் ஸ்டைல் வச்சுதான் சினிமால ரன் பண்ணிட்டு இருக்காரு. வாக்கிங் ஸ்லோ மோஷன் மட்டும் இல்லைன்னா ரஜினி சாரோட சினிமா நினைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொன்னாரு. இந்த விஷயம் தான் நிறைய பேருக்கு குறிப்பா ரஜினியுடைய தீவிர ரசிகர்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நிறைய பேர் அவருக்கு எதிராக நிறைய விமர்சனம் பண்றாங்க. அப்படியே ரஜினி சாரோடைய நடிப்பை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, ரஜினி சாரு சினிமாவுக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்த நடிப்பும் இப்ப இருக்கிற நடிப்புன்ற ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஏன் சொல்றேன்னா, ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற வேட்டையன் ஜெயிலர் படமாகட்டும், இல்ல 20 years பிஃபோர் சந்திரமுகி, படையப்பா, பாவா படமாகட்டும், இல்ல 90sல மனிதன் படம், தர்மத்தின் தலைவன், தளபதி ஆகட்டும், இந்த எல்லா படங்களையும் ரஜினி சாருக்கு காமெடியும் சரி ஆக்ஷனும் சரி செம்மையா செட் ஆயிருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு சூப்பரா கமர்ஷியலான ஒரு ஆக்டரா ரஜினி ப்ரூவ் பண்ணிருப்பாரு. இருந்தாலும் ரஜினிய ஒரு நல்ல திறமையான நடிகனா அங்கீகரிச்சது அவருடைய ஆரம்ப காலகட்ட படங்கள் தான். ஏன்னா ரஜினி ஆரம்ப காலகட்டங்கள்ல இயக்குனர் மகேந்திரன், இயக்குனர் பாலச்சந்தர், எஸ்பி முத்துராமன், இந்த மாதிரியான ஒரு திறமையான இயக்குனர்கள்லாம் ரஜினியுடைய உண்மையான நடிப்பை வெளிக்கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? உதாரணத்துக்கு 1978ல முள்ளு மலரும் இயக்குனர் மகேந்திரனோட இயக்கத்துல ஒரு வித்தியாசமான படம் தான். இந்த படத்துல ரஜினி அவர்கள் உண்மையான நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருப்பாரு. ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளியங்கிற பொழிச்சுக்குவான் சார். 1979ல 6 to 60 வரை இயக்குனர் முத்துராமன் இயக்கத்துல இந்த படம் ஒரு சராசரி மனுஷன் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறான், அதுவும் அந்த குடும்பத்துல தலை பொள்ளைய பார்த்தவன் அந்த குடும்பத்துல மொத்த பாரதியம் சுமக்கிறான். அப்பா அம்மாக்கு அப்புறம் அந்த குடும்பத்தோட தலைப்பொள்ள தான் எல்லா பாரதியும் சுமக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கூட பிறந்தவங்களே அவங்க கிட்ட காசு எல்லாம் சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. பிற்காலங்கள்ல ரஜினி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட பிறந்தவங்களே திரும்ப ரஜினி கூட சேர்ந்துப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு படம் தான் 6 to 60 வரை. நீ செத்து படம் கொடுத்துட்டு போயிட்டியா? இந்த படம் பாக்குற எப்படியாப்பட்டவங்களும் ரஜினியுடைய உண்மையான ஆக்டிங் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா பாருங்க, இந்த படம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி 1981ல தில்லு முள்ளு இந்த படம் ரஜினி வித்தியாசமான ஜானர்ல ஒரு காமெடியா பண்ணியிருப்பாரு. இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கத்துல ஒரு வித்தியாசமான வெற்றி படம் சொல்லலாம். இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது ரஜினிக்குள்ள உண்மையான ஒரு கலை ஒழிஞ்சிருக்கான்றதை நீங்க நம்புவீங்க. அதுக்கு அப்புறமா இயக்குனர்கள்லாம் ரஜினிய பயன்படுத்தினாங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு காமெடி அந்த ஜானர்ல அந்த மாதிரியான ட்ராக்ல கொண்டு போனதுனால அப்ப இருந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்த ரஜினிகாந்தை இப்ப பார்க்க முடியறது இல்லை. மற்றபடி ரஜினி சாருக்கு நடிப்பு வராதுலாம் இல்லை, வரும். அவர் வச்சு இயக்குற இயக்குனர்கள் யாரு, எந்த மாதிரியான ஜானர்ல யோசிக்கிறாங்க, எந்த மாதிரியான ஜானர்ல கிரியேட்டிவிட்டி பண்றாங்க பொறுத்து தான் ரஜினிகாந்தோடைய உண்மை நடிப்பு வெளிவரும். நான் சொல்றேன், ரஜினி சாருக்கு நடிப்பு வரும். நீங்க ரஜினி சாருடைய படங்களை பார்த்துருக்கீங்களா? இயக்குனர் ராம்கோபால் வர்மா சொன்ன மாதிரி அவர் நடிக்கவே வராதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அதை பத்தி கருத்து என்ன? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்டு ரஜினி சார் நடிச்ச படங்கள்ல நீங்க விரும்பி பார்த்த படம் அதே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.